நடிகை குஷ்பு என் மனதில் பட்டதை அப்படியே பேசக்கூடியவர். அதனால் மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்களா, இதை சொல்லக்கூடாது என்ற பாரபட்சமெல்லாம் அவருக்கு கிடையாது. இப்போது முக்கிய கட்சியின் உறுப்பினராக இருக்கும் குஷ்பு அதிகமாக பேட்டிகள் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. அப்படி அவர் கொடுத்த பேட்டி ஒன்று இப்போது தமிழ் சினிமா ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. நடிகை குஷ்புவா இருக்கட்டும், மீனாவா இருக்கட்டும், நிறைய படங்கள் ரஜினியோட தான் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதிலும் மீனா தன்னுடைய அதிர்ஷ்ட ஹீரோயின் என ரஜினியின் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தன்னுடைய ஹீரோயின்களுக்கு நடந்த அநீதியை கூட அவர் தட்டி கேட்கலையாம். பல வருடம் கழித்து மீனா மற்றும் குஷ்பு ரஜினி அவங்க 2 பேரோடு சேர்ந்து இணைந்து அண்ணாத்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதனாலேயே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்தது. ஆனால் படம் ரசிகர்கள் எதிர்பார்த்த சுவாரஸ்யம் இல்லாததுனால பெரிய தோல்வியை அடைந்தது. இந்த படத்தோட தோல்விக்கான காரணம் பற்றி குஷ்பு மனம் திறந்து சமீபத்திய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதாவது சிறுத்தை சிவா முதல்ல மீனா மற்றும் குஷ்புவிடம் கதை சொல்லும்போது இந்த படத்தில் ரஜினிக்கு கதாநாயகி கிடையாது என்றும் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் இருவரும் முறைப்பெண்கள், அவர் மீது ஆசைப்பட்டு அது நடக்காமல் போய்விட்டது. அதன் பின்னர் அவருடைய தங்கை காணாமல் போன பின் நீங்களும் ரஜினியும் சேர்ந்து தேடுவது போல கதை என்று சொல்லியிருக்கிறார். 2 பேருக்குமே இதில் அதிக முக்கியத்துவம் இருக்கிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். திடீரென இந்த கதைக்குள் நயன்தாராவை சேர்த்திருக்கிறது படக்குழு. அதன் பின்னர் குஷ்பு மற்றும் மீனா இருவருக்குமே சாதாரண கேரக்டர் போல் கதை எழுதப்பட்டிருக்கிறது. படப்பிடிப்பு தளத்தில் மீனா மற்றும் குஷ்பு இப்படி கதை மாறியதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் ரஜினிக்காக நடித்து கொடுத்து விட்டு போய்விடுவோம் என முடிவெடுத்து நடித்திருக்கிறாங்களாம். இதுவரை அந்த படத்தில் ஏன் நடித்தோம் என வருந்துவதாகவும் குஷ்பு சொல்லியிருக்கிறார். மேலும் இதனால் தான் இந்த படம் ஓடவில்லை, எங்கள் இருவரையும் ரஜினிக்கு ஜோடியாக போட்டு நாங்கள் தேடுற மாதிரி எடுத்திருந்தா கண்டிப்பாக படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் கதையை மாற்றதுனால தான் ரஜினி சாருக்கு இது மிக பெரும் தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. ரஜினிகாந்த் அதில் சூப்பர் பெஸ்ட்டாக நடிச்சிருப்பார். அவரோட ஆக்டிங்கில் எந்த குறையுமே இருக்காது. நாங்கள் அவங்களுக்கு பேரா பண்ணி ஃபுல் படமும் கதை முழுக்க பயணிப்போம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் பண்ண ட்விஸ்டால் நயன்தாராவை உள்ளே கொண்டு வந்து நயன்தாரா தான் படம் முழுக்க ரஜினியோடு சேர்ந்து தங்கையை தேடுற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய சொதப்பலுக்கு காரணம். நிச்சயமாக ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஃபேவரட் ஹீரோயின்ஸ், ரஜினிக்கும் ஃபேவரட் ஹீரோயின்ஸ், நாங்கள் சேர்ந்து தேடுற மாதிரி கதையை அமைச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டராக வந்திருக்கும். இன்று சிறுத்தை சிவா அதை நினச்சி வேதனைப்படுறாரு. ஆனாலும் அன்றே அதை யோசிச்சிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாரே சிறுத்தை சிவா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே இதுக்கு சிவா மேலே வருத்தம் தான் இந்த விஷயம் பண்ணதுனால. ஆனாலும் படம் வந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.